Hello friends, welcome to Kavithamil Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஜீரகம் வச்சு ஒரு குக்கீஸ் ரெடி பண்ண போறேன். இதோட தேவையான பொருட்களை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1/4 கப் unsalted butter எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து செய்யிறதுக்கு முன்னாடி ஒரு 3 hours முன்னாடியே ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சிருங்க. பட்டர் சாஃப்ட்டா இருந்தா தான் நமக்கு mix பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது கூட 1/2 கப் sugar நல்லா பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. பட்டர் sugar நல்லா சாஃப்ட்டா mix ஆற அளவுக்கு நல்லா mix பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா ஆயிரணும். சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கோதுமை மாவு 1 கப் சலிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு, அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக 1 பிஞ்ச் சால்ட். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜீரகம் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3/4 தான் போட போகிறேன், 1/4 அப்படியே வைக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். பால் வந்து நல்லா காய வச்சு ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், பால் மீதி நான் வச்சுருக்கிறேன். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்துக்கு அடிப்பகுதியில் பட்டர் தடவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பட்டர் தடவிட்டு நம்ம வச்சுருக்க மாவு வந்து குட்டி குட்டி பால் மாதிரி உருட்டிட்டு லைட்டாக ப்ரெஷர் அமுத்தி கொடுத்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் பால் ஷேப்பில் உருட்டி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்துட்டு நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம 1/4 ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது லைட்டாக ஒவ்வொரு மாவு பிஸ்கட் மேலேயும் லைட்டாக தூவிட்டு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வந்து நார்மலாக ஒரு கடாயை வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு 5 மினிட்ஸுக்கு சிம்மில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரீ ஹீட் ஆனோனையும் நம்ம பிஸ்கட் வச்சுருக்க ட்ரே எடுத்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 1/2 an hourக்கு வந்து சிம்லேயே வச்சு விட்டுருங்க. 1/2 an hour ஆகும். கம்பல்சரி 25 to 30 மினிட்ஸ் ஆகும். சிம்மில் வச்சுடுங்க. இதே மாதிரி அவனில் 10 மினிட்ஸுக்கு 180 டிகிரிஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடுறேன். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரே உள்ளே வச்சிடலாம். மிடில் ட்ரேயில் வைங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அவனில் வந்து 20 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். 20 மினிட்ஸ் 160 டிகிரி செல்சியஸில் நான் வைக்கிறேன். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சது ரெடி ஆயிடுச்சு. கேஸில் வைக்கும்போது நல்லா சிம்மில் வச்சுட்டு 25லேருந்து 30 மினிட்ஸ் விட்டுருங்க. இந்த மாதிரி வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், எடுக்கும்போது பார்த்து எடுங்க. இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு ஒரு 1/2 an hourக்கு ஆற விட்டுருங்க. நம்ம பேக் பண்ணது ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சிடலாம். கம்பல்சரி ஒரு 1/2 an hour ஆற விட்டிங்கன்னா பிஸ்கட் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.